சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஹைதராபாத்ல ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல பீகாருக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அகைன் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஹவ் கம் ட்ரூ. thank you very much. 2024ல நம்பர்ஸ் குறைஞ்ச போது அடுத்த ஸ்டேட் எலெக்ஷன்லாம் வந்து பிஜேபி கஷ்டம் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, பீகார் இருந்தாலும் சரி, ஒரு ட்ராக் ரெக்கார்ட்ல ஒரு பெரிய நம்பருக்கு வந்து கொண்டு போறாங்க. வாட் இஸ் த ரீசன்? அந்த மோடி மேஜிக் திருப்பி வந்துருச்சா காலத்துல? நிறைய காரணம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. மகாராஷ்டிரால வந்தது, ஹரியானால வந்தது, பீகார்ல வந்தது கில்ட் ஓட்டு. ஐயோ நம்ம வந்து ஓட்டு போடாம விட்டுட்டோமே, நம்ம எதோ யாரையோ பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு ஓட்டு போடாம விட்டோமே, அதனால வந்து நம்ம வந்து மோடிஜிக்கு வந்து 240 வந்து தான் கொடுத்தோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஓட்டு கண்டிப்பா இருக்கு. அது நான் நிறைய இடத்துல பேசினேன். டைம்ஸ் நோல பேசும்போதும் பேசினேன், நிறைய நம்ம தமிழக யூடியூப் சேனல்ல பேசும்போதும் நிறைய பேசினேன். ஓகே சார், கமிங் டு தமிழ்நாடு, வாட் வில் பி தி விஜய் ஃபேக்டர்? விஜய் ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து சில பேர்லாம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பெருசா கொடுத்தாரு. என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 40-45, ஏன்னா அதாவது திருவண்ணாமலையில டிவிகே ஜெயிக்கும், இதுல கரூர்ல டிவிகே ஜெயிக்கும், தொண்டாமுத்தூர்ல டிவிகே ஜெயிக்கும், கே நேரு தோப்பார் சொல்றாரு. அது வந்து சோசியல் வாய்ஸ் தான் இருக்கலாம். நான் தூக்கி போட்டு போக மாட்டேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். எந்த வியூ வந்தாலுமே அந்த வியூ வந்து நான் வந்து ஒரு வச்சுப்பேன் ஒரு இடத்துல. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து இல்ல 30% மேல போகுது அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொன்னார். எனக்கு வந்து நான் ஒரு சாம்பிள் சர்வே பண்ணும்போது சென்னையில் இருக்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சில ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சென்னையில 6000 சாம்பிள் சைஸ், அது வந்து 35% வந்தது விஜய்க்கு. ஸோ என்ன பொறுத்த மட்டும், அதாவது 3 விஷயம் நான் சொல்றேன். விஜய்க்கு ஃபேவரபிளா இருக்கிற விஷயம் 3 விஷயம் சொல்றேன். ஒன்னு, என் நண்பர் வந்து பெரிய பெரிய தொகுதிகள் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள் தோப்பாங்கன்ற. ரெண்டாவது, என்னுடைய இன்னொரு வெரி 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 ரிலையபிள் பர்சன், அவர் வந்து இல்ல 30% 32% தாண்டி போயிட்டு இருக்காரு மேல அப்படின்றாரு. என்னுடைய பர்சனலா ஒரே ஒரு கான்ஸ்டிட்யூன்சி சென்னையில, நான் பேர் சொல்ல விரும்பல, அது வந்து ஒரு சிட்டிங் டிஎம்கே, அங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி, அங்க வந்து விஜய் வந்து வாங்குறாரு இந்த மாதிரி. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு I would give around 18 to 20% to Vijay. Okay, 18 to 26%. நான் இது வந்து நான் கிரவுண்டுக்குலாம் போகல. ஒரே தொகுதியில தான் இந்த கடந்த ஒரு 3 மாசத்துல நான் வந்து ட்ராக்கர் ரன் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து 234 தொகுதியில ட்ராக்கர் ரன் பண்ணல. ஒரு தொகுதியில ரன் பண்ணேன். அந்த தொகுதியில விஜய் வாஸ் அஹெட் ஆஃப் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இட் இஸ் டூ இயர்லி டு சே. எல்லாருமே சொல்றது வந்து மகளிர். நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். ஏன்னா வந்து பல விஷயங்கள் எங்க அப்பா தவறி போனதுனால அவர் உடம்பு சரியில்லாதனால வந்து தமிழ்நாட்டில் இருந்தேன். ஆனா தமிழ்நாட்டில் இருந்தா வேற வேலையா இருந்தேன், வீட்டு வேலையா இருந்தேன் நான். ஓகே, ஸோ ஆனால் அங்கங்க போகும்போது மக்களை பார்த்து பேசும்போது அதெல்லாம் பேசும்போது இல்லை விஜய் கூட்டு போட போறோம் அப்படிலாம் பேசிட்டு தான் வந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 18 to 26% வரலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆர்கனைசேஷன் கிடையாது, கேண்டிடேட் கிடையாது. ஓகே, பிளஸ் விஜய் வந்து இப்ப இண்டோர் மீட்டிங் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட இண்டோர் மீட்டிங் தான் ரன் பண்ணிருக்காரு. அவுட்டோர் மீட்டிங் ரன் பண்ண முடியாத நிலைமையில இருக்காரு. சோ அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய ஃபேன்ஸ் ஓட பேக்கிங் இல்லாம இருக்காது. இப்ப உடனே நீங்க கேட்கலாம், பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னா, பிரசாந்த் பண்ண தப்புலாம் இவரும் பண்ணணும் ஆகும். பிரசாந்த் கிஷோர் was in the race till the அக்டோபர் பிகினிங் வரைக்கும் இருந்தார். அக்டோபர் பிகினிங்ல நான் செப்டம்பர் மாசம் வந்து ஒப்பீனியன் போல்ல 10-12% நான் கொடுத்தேன். வந்த ஒப்பீனியன் போல்ல ஐ கேவ் ஹார்ட்லி அரௌண்ட் 5 to 6%. எக்ஸிட் போல்லையும் அவ்வளவுதான் கொடுத்தேன். என்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னாரோ அன்னைக்கே அவர் வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து மேனிஃபெஸ்டோவும் ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நாமினேஷன்ஸ்ல தான் ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் சில பேர்லாம் நேரா போயிட்டு அமித் மீட் பண்ணிட்டாங்க, தர்மேந்திர பிரதான் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிலாம் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த யூத் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்த ஓட்டுங்க வந்தது என்டிஏல இருந்து ஒரு பக்கம் வந்தது, மகாகட்பந்தன்ல வந்தது. அது எல்லாமே எங்க போய் சேரணுமோ அவங்க போய் சேர்ந்துருச்சு. அவர் வாங்கின 10% மேல வாங்கின வாக்குகள் நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லவும் சொன்னேன். ஒரு இடத்துல வந்து
என்டிஏவோட கேண்டிடேட் நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. ஒரு இடத்துல இந்தி கூட்டணியினுடைய மகாகட்பந்தனுடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. இன்னொரு இடத்துல அவருடைய கேண்டிடேட் வந்து 1 MP 6 டைம் MLA பர்சனல் பாப்புலாரிட்டி, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னொரு தொகுதியில சென்னையா பானிபூர்ல முதல்ல இருந்தே அவங்க கேண்டிடேட் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க, வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்ச தொகுதி 10% மேல வாங்கினாரு. சோ அது தவிர அப்புறம் தீகான்னு ஒரு இடத்துல அர்பனைஸ்டு லொக்காலிட்டி அங்க வாங்கினாரு, அதுக்கு கீழே எல்லாமே காலி. சோ பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பவன் கல்யாண் 2019 மாதிரி ஆகலாமான்னா அதுவும் இல்லைன்னு. ஏன்னா பவன் கல்யாண் வந்து ஏன் வந்து 5% போது நின்னார்னா, ஜெகன் மேல ஒரு பயங்கரமான அலை இருந்தது 2009. அதுல வந்து சந்திரபாபு நாயுடு மேல பயங்கரமான அதிருப்தி இருந்தது. இதனால என்ன சும்மா மோடியை போட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாம சும்மா பையனை வளர்த்து விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த ஜெகன் ராவாலி ஜெகன் காவாலி ஜெகன் ஒரு பயங்கரமான கேம்பெயின் இருந்தது. அந்த இதுல வந்து பவன் கல்யாண் வந்து அப்படியே போனார். அந்த சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் நான் பார்க்கல. திமுக மேல ஒரு பயங்கரமான திருப்தியும் வேவ் இல்ல, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னா சொல்லியே 5% தான் கேப். சோ அந்த மாதிரி ஒரு பெரிய சுனாமியும் நான் பார்க்க முடியல. அதிமுக மேல இன்னைக்கு எனக்கு சுனாமியும் தெரியல. அதனால அவர் வாங்கக்கூடிய பவன் கல்யாண் ஆஃப் 2019 போவாரான்னு கேட்டீங்கன்னா போக மாட்டார். ஐடியலி ஸ்பீக்கிங் சிரஞ்சீவி 2009 வந்து நிற்பார். சிரஞ்சீவி 2009 15% வாங்கினார். சோ இன்னைக்கு நான் சொன்ன 18% இருந்து 26% அது வந்து அப்படியே குறையும் 15% அப்படி நான் நினைக்கிறேன். ஆனா இதுல ஸ்மார்ட்டா அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒருவேளை காங்கிரஸ் வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, தெரியாது. டிடிவி வந்து, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து, ஒருவேளை தேமுதிகவும் வந்து அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் ஏற்படுத்தினாங்கன்னா மாறுற மாதிரி இருக்கும். சிரஞ்சீவி மாதிரி ஒரு 15% வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிரஞ்சீவி கிட்டையும் வந்து லாஸ்ட் மினிட்ல கேண்டிடேட் சரியா வரல. இவர் கேண்டிடேட் முதலே பிரச்சனை, அவருக்கு லாஸ்ட் மினிட்ல கேண்டிடேட் பிரச்சனை, உள்ளுக்குள்ள குரூப்பிசம் அதெல்லாம் இருந்தது. சோ விஜய் ஒரு தொகுதியில் சிரஞ்சீவி தொகுதியில் நின்னாரு, ஜெயிச்சாரு. ஒரு தொகுதியில தோத்தாரு. சிரஞ்சீவியே வந்து கொஞ்சம் ஒரு 18 தொகுதிகளுக்கு ஜெயிச்சாரு. சோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா அங்க கூட வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி. ஆனா அங்க சிரஞ்சீவிக்கு என்ன ஆச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட் டிவைட் ஆனதுனால ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி திரும்பி வந்தார். இப்ப நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஓட் டிவைட் ஆயிடும், அதனால வந்து திமுக தான் திரும்பி வரும்ன்றாங்க. நான் அந்த நினைக்கல. ஏன்னா விஜய்க்கு கண்டிப்பா விழப்பட்ட ஓட்டு என்ன ஓட்டுன்னு பார்ப்போம். அவருடைய ஃபேன் பேஸ் ஓட்டு, இளைஞர்களோட ஓட்டு, கொஞ்சம் மைனாரிட்டியோட ஓட்டு, கொஞ்சம் மகளிரோட ஓட்டு. இதுல எந்த ஓட்டுமே அதிமுகவோட ஓட்டுன்னு சொல்ல மாட்டேன். இதுல எந்த ஓட்டுமே அதிமுக ஓட்டுன்னு சொல்ல மாட்டேன். விஜய்க்கு வரக்கூடிய கொஞ்சம் கணிசமான ஓட்டு ஆன்டி டிஎம்கே. ஆன்டி டிஎம்கே மட்டும் கிடையாது, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எனக்கு திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காது, மோடி பிடிக்காது. ஏன்னா நான் வந்து நிறைய பிஜேபி தலைவர்கள் கிட்ட பர்சனலாவும் சொல்லியிருக்கேன், பப்ளிக்காவும் நான் சொல்லிட்டேன். அவரை விஜயை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஏன் தப்பான விஷயம்? விஜய் வந்தாதான் நாங்க பெரிய ஸ்வீப் பண்ணுவோம், சுனாமி அடிப்போம். தவறு, அடிப்படையிலேயே தவறு. பிகாஸ் எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் அரித்மெட்டிக்ஸ். நீங்க சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, விசிகா, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருங்க, ஒரு கலவை போய் நின்றோம்னா. பிகாஸ் அரித்மெட்டிக் கிடையாது. உனக்கு வந்து அவன் வந்து விஜய் என்ன டேப் பண்ணணும்னு பாக்குறான், விஜய் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேப் பண்ணணும்னு பாக்குறாரு. அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பிஜேபி ஆல்சோ இஸ் பிளேயிங் a role, ஏடிஎம்கே இஸ் ஆல்சோ பிளேயிங் a role, டிஎம்கே இஸ் a primary role. ஏன்னா பிரைமரி இன்கம்பென்ட் அவர்தான். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிஜேபி நீங்க சந்தோஷப்பட வேண்டிய என்னன்னா, எப்ப 8 வருஷமா ஆன்டி மோடி நரேட்டிவ் வச்சு, ஏன்னா ஆன்டி மோடி தமிழ்நாட்டில் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. 234 தொகுதியிலும் ஆன்டி மோடி ஃபீலிங் இருக்கு. இல்ல அதான் போயிடுச்சு, இல்ல அது இருக்கு. அந்த ஆன்டி மோடி ஃபீலிங்க உங்களுக்கு முதல் தடவையா அந்த அத வெறும் நேரா போய் திமுக கிட்ட விழாம
தாவேகா கிட்டயும் போகும் பொழுது அது உங்களுக்கு நல்லது. மைனாரிட்டி இது வரைக்கும் திங்க் பண்ணதே கிடையாது உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கா. ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு விஜய் வந்திருக்கு. ஓகே, சோ இல்ல அதிமுகவோட ஓட்டு அங்க போகும். அதிமுகவினுடைய 2024 வாயின ஓட்டு 2% 3% போகும்னே வச்சுக்கோங்க. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஒரு 4% நீங்க வருதுன்னே வச்சுக்கோங்க. ஓகே, ஆஃப்செட் ஆயிடும். இன்ஃபேக்ட் விஜய் வந்தாருன்னா என்டிஏக்குள்ள ஜீரோ சம் கேம். ஜீரோ சம் கேம்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஜீரோ தான். கடைசியா வருது ஜீரோ தான், பூஜ்ஜியம் தான். என்ன, விஜய் வராருப்பா, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்துருப்பா. சரி, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்துருக்கு. அப்ப எந்த ஓட்டு போகும்? மைனாரிட்டி ஓட்டு போயிடும். ஏன்? பிஜேபி இருக்கு. திரும்பி பேக் டு ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 33 தொகுதி அப்படியே போயிடும். ஆமா, விஜய் வந்துட்டாருப்பா. சோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மகளிர் ஓட்டிங்க வரும். சரி, மகளிர் ஓட்டிங்க வரும். தலித் ஓட்டு அங்க போகும்ல. தலித் ஓட்டு தலித் ஓட்டு பிரதானமெண்ட்லி ஆன்டி மோடி ஓட்டு. அந்த ஓட்டு பிசிக்கு திரும்பி போகும். சரி, விஜய் வராருப்பா, இன்னொரு செக்ஷன் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ்ல வரும்பா. விஜயோட ஃபேனோட ஓட்டு இருப்பா. சரி, விஜயோட ஃபேன் ஓட்டு வரும், வருதுன்னே வச்சுக்கோங்க, கூட்டணி வருதுன்னே வச்சுக்கோங்க. எந்த ஓட்டு வெளில போகும்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் திரும்பி சீமான் கிட்ட போவான். ஏன்னா அவனுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிடிக்கல. சோ பிரிச்சு பிரிச்சு பாருங்களேன். எப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும் ஜீரோ சம் கேம். அதுக்கு அழகா அவரை கொஞ்சம், இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தேன்னா நான் ஆக்சுவலா வந்து விஜய் குணம் ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பேன். இதெல்லாம் பண்ணுங்க, ஆரோக்கிய சமய கூப்பிட்டீங்களா, நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. சார் இதுல சென்னை இல்ல சார், சென்னையை பொறுத்தவரை கேம் ஏடிஎம்கேவே இல்ல அப்படின்றப்போ விஜய் தனியா நிக்கிறான்றப்போ சென்னையில கேம் ஓபன் ஃபார் எவ்ரிவன் மாதிரி ஆயிடுச்சு சார். ஆமா, ஏடிஎம்கே இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ரோல் இருக்கு. ஆனா எந்தெந்த தொகுதியில் யார் யார் அடி வாங்குவோம்னு தெரியாது. எனக்கு வந்து இப்ப நான் சொல்றேன், அதாவது சில தொகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அஷோர்டா வந்து ப்ராபப்ளி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், தொகுதியில் டி நகர் ஈஸியா ஜெயிச்சிருவான்றாங்க. நோ. வேளச்சேரி ஜெயிச்சிருவான்றாங்க. நோ. மயிலாப்பூர் ஜெயிச்சிருவான்றாங்க. நோ, நாட் பாசிபிள். சோ இங்கதான் அசம்ஷன். இல்ல எங்களுக்கு வந்து பயங்கர பூத் கமிட்டிலாம் வச்சுட்டு இருக்கோம், இது வச்சுட்டு இருக்கோம். இல்ல, நோ 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 நோ. விருகம்பாக்கம் நோ. விருகம்பாக்கம் சான்ஸே கிடையாது. இங்கெல்லாம் ப்ராபப்ளி டிவி ஜெயிச்சுட்டு போயிடும். மயிலாப்பூர் ராஜலட்சுமி எனக்கு வச்சாங்கன்னா ஜெயிச்சுடுவாங்க. இவன் ஏடிஎம்கே பிஜேபி காணாம போயிடும், தேர்டுக்கு போயிடும். டி நகர் ஒரு நல்ல கேண்டிடேட் போனா ஜெயிச்சுவாங்க. வேளச்சேரி நல்ல கேண்டிடேட் போனா ஜெயிச்சுவாங்க. ஓகே, திருவொற்றியூர் நல்ல கேண்டிடேட் போட்டா ஏடிஎம்கே வந்து உயிர் வந்துடும். போன உயிர் திரும்பி வந்துடும். திருவொற்றியூர்ல ராயபுரம் முடியவே முடியாதுங்கிற தொகுதியில் திடீர்னு ஜெயக்குமார் வந்து எழுந்து நிற்பாரு. ஏன்னா ஜெயக்குமார் வேண்டான்னு போன கிறிஸ்டியன்ஸ்லாம் திமுக ஒரு வாட்டி போட்டாச்சு இல்லையா, இந்த வாட்டி வந்து நம்ம அதிமுக இது விஜய்க்கு போடுவோம், விஜய்க்கு போட்டுருவோம். சோ என்ன ஆகும்னா கலைக்கு, அதாவது கலைக்கு போட்டுருவாங்க. மதுரை வாயில் கேம் வரும். பெஞ்சமின் வில் கம் இன்டு தி கேம். ஏன்னா ஏடிஎம்கேயோட கோர் ஓட் வந்துரும். சோ சவுத் சென்னையில அடி, இன்டைரக்டா சொன்னா சவுத் சென்னையில அடி வாங்குவோம். நார்த் அண்ட் சென்ட்ரல் சென்னையில ஒரு அப் வரும். ஆமா, இப்ப ஆர்பர்ல திரும்பி கேமுக்கு வருவீங்க. இப்ப ஆர்பர்ல திரும்பி கேமுக்கு வருவீங்க. ஓகே, டி நகர் கஷ்டமாகும், வேளச்சேரி கஷ்டமாகும், மயிலாப்பூர் கஷ்டமாகும். திருவொற்றியூர்ல பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவொற்றியூர் ஒரு நல்ல நாடார் கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டான்னு வச்சுக்கோங்க பிஜேபி. அது ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம் பேரு. நாடார் கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டீங்கன்னா என்னென்னமோ ஆகும் பாசி. பாருங்களேன், இந்த தேர்தலில் உனக்கு கன்வென்ஷனல் விஸ்டம் எல்லாம் will go out of the window. கன்வென்ஷனல் விஸ்டம் எங்கெங்க ப்ரிவைல் ஆகும்னா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல சில ஸ்ட்ராங் ஹோல்டு, ஓகே, அங்கெல்லாம் வந்து அப்படியே ப்ரிவைல் ஆகும். இப்போ கோயம்புத்தூர் சவுத்துல முஸ்லிம் மைனாரிட்டி ஃபுல்லா போய் டிஎம்கே கிட்ட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஓட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க பிஜேபி நிக்க போறது நினைக்கிறேன், ஏடிஎம்கே தான் நிக்க போறது. கோயம்புத்தூர் சவுத் பிகம் பேட்டில் கிரவுண்ட். கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் பர்ஃபார்மன்ஸ் மாறும்ன்றீங்க. அதாவது இவர் பர்ஃபார்ம் பண்ண போது யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாதுன்றீங்க. ஆமா, அதாவது ஒரு 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 செட் டெம்ப்ளேட் இருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப கோயம்புத்தூர் சவுத்துல மும்முனை போட்டி போன வாட்டி வானதி சீனிவாசன் நார்த்துக்கு போறதா தான் நான் கேள்விப்படுறேன். எனக்கு வந்து நியூஸ் படி அதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ சவுத்துக்கு வந்து அந்த பழைய அர்ஜுன் வந்து நிற்பாரு.
என்ன ஆகும்னா முஸ்லிம்ஸ் என் பிளாக்கா போன வாட்டி முஸ்லீம் ஓட்டே கொஞ்சம் டிவைட் ஆச்சு. காங்கிரஸ் கொஞ்சம் போச்சு, கமலுக்கு போச்சு. அந்த முஸ்லீம் ஓட்டு வாட்டி கமலுக்கு போகாது. அங்க ஒருவேளை திமுகவே நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸுக்கு கொடுக்காம திமுகவே நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓட்டிங்க வந்துடும், விழாது. அதுல வந்து டிஎம்கே வில். சோ கேமை கலைச்சு போட்ட மாதிரி இது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பத்மநாபபுரத்துல பிஜேபியால ஜெயிக்கவே முடியாத தொகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்ல ஓட்டு வாங்கினான்னு வச்சுக்கோ, யாருக்கு பாதிப்பாங்க? காங்கிரஸுக்கு தான். திமுகவுக்கு காங்கிரஸ் தான் பாதிப்பு. அதான் குளச்சல் ராஜேஷ்குமார் நினைச்சிட்டு இருக்காரு, நமக்கு எந்த ஓட்டு அஷூர் ஓட்டு சொல்றோமோ அது வராதே. சோ கன்னியாகுமரியில இருக்கிற காங்கிரஸ் ஆட்களுக்கு விஜய் வேண்டும், ஆமா, சிட்டில இருக்கிற காங்கிரஸ் ஆட்களுக்கு விஜய் வேண்டாம். சோ ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு குரல் வருது அப்படின்றத பார்க்கலாம். சார் ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாரு இந்த எலெக்ஷன், ஆனா என்ன ஆகும் சார்? sadly DMK will come back. டிஎம்கே இருக்கு, அது கிளியர் கட்டா இருக்கு. ஏன்னா ADMK BJP is in the race. See, let us understand one thing. அலையன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் DMK கிட்ட இருக்கு. அவங்க என்னைக்கு இருந்தாலுமே வந்து 35% கீழே போறதுக்கு டவுட் ரொம்ப கம்மி. 35% கீழே போகணும்னா அங்க விஜய் will play a very important role. ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு 12% வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸ்விங். அந்த 12% ஸ்விங் எங்க போகுதுன்னு தான் பொறுத்து இருக்கு. விஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் போதுதான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் நோ, நீங்க பாத்துருக்கீங்களா தெரியாது, டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய இடத்துல நான் சொல்லவே சொன்னேன், அதாவது we have seen huge anti incumbency swings. 8%, 10%, 12% வந்து இப்போ வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. அது நம்ம சத்தீஸ்கர்ல பார்த்தோம், அது நம்ம டெல்லியில பார்த்தோம், சாரி ஆந்திரா பிரதேஷ்ல பார்த்தோம், ஒடிசால பார்த்தோம், ஓகே, மகாராஷ்டிரால பார்த்தோம், ஹரியானால பார்த்தோம், எல்லாத்துலயுமே பார்த்தோம் ஸ்விங், அந்த மாதிரியான பெரிய ஸ்விங். ஸோ அப்படிங்கிற போது ஒரு 13%, 14% ஸ்விங் எகெயின்ஸ்ட் டிஎம்கே பாசிபிள். அந்த 13 to 15% ஸ்விங் இஸ் நாட் அந்த அப்படியே ஏடிஎம்கேவால வர முடியாது. அதுக்கு ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தேவை. அதாவது சத்தீஸ்கர்ல 2018 பிஜேபி லூஸ் பண்ணாங்க ஓட்டு. லூஸ் பண்ண ஓட்டு எல்லாமே காங்கிரஸுக்கு போகல, பயங்கர நிறைய ஓட்டு அதர்ஸுக்கு போச்சு. அஜித் ஜோகி பார்ட்டி, பிஎஸ்பி, லோக்கல் பார்ட்டி எல்லாத்துக்குமே போச்சு. சோ காங்கிரஸ் அவங்க வாங்கின ஓட்டு அவங்க வாங்கினாங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பூரா அங்க போச்சு. அது மட்டும் பிஜேபி ஓட்டு இழந்தார்கள், காங்கிரஸ் ஓட்டு அதிகமாகல, ஆனா காங்கிரஸ் ஜெயிச்சாங்க, ஸ்வீப் பண்ணாங்க. இதை கரெக்டா ரீட் பண்ணிக்கோ. 2023 சத்தீஸ்கர்ல பிஜேபி ஓட்டு வாங்கினாங்க, காங்கிரஸ் கிட்ட இருந்து வாங்கல. அவங்க வாங்கினது பூரா அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கினாங்க. காங்கிரஸ் பெருசா லூஸே பண்ணல. அது என்னாச்சு, தட் வாஸ் enough to propel you 13% மேல கொண்டு போய் உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. நீ நிறைய வாட்டி கிட்ட கேட்ப, ஏன்னா காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் பாப்புலரா இல்லையா, அப்ப கூட அன்பாப்புலரா இல்லையா, அப்ப கூட நீங்க எதுக்காக அவர் தோக்குறாருன்றீங்க. பூபேஷ் பாகேலுக்கு வந்து நம்ம சண்டை போட்டோம் சார், எப்படி சார் அவ்வளவு பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் எப்படி சார் தோப்பாரு அப்படின்னு நான் கேட்டேன். அதான் சொல்றேன். சோ என்ன ஆகும்னா, இப்ப என்ன ஆகும், டிஎம்கே தோக்கணும்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட மொத்தமா வந்து அப்சார்ப் பண்றதுக்கு ஏடிஎம்கேவால முடியாது. எப்படி காங்கிரஸால முடியலையோ 2018 சத்தீஸ்கர்ல. ஆனா மொத்தத்தையும் ஒரு தேர்ட் பார்ட்டி வாங்கிட்டான். அவன் காங்கிரஸ் வாங்கின ஓட்டே போதும், அதை வச்சு காங்கிரஸ் ஆட்சி வந்தான். டிஎம்கே இழக்கிற ஓட்டெல்லாம் அப்படியே விஜய் கிட்ட போச்சுன்னா ஏடிஎம்கே அப்படியே மேல வந்துருப்பான். ஏடிஎம்கே தேவை அந்த 35%, அதை அப்படியே வாங்கிட்டாங்கன்னா அதை மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா மிச்சது பிரியும் போது கரெக்டா இருக்குங்களா? இப்ப அம்மையார் ஜெயலலிதா இல்லாத நிலைமையில அன்லஸ் அதர்வைஸ் ஒரு சுனாமி மாதிரி வேவ் மாதிரி கடைசி 3 மாசத்துல பயங்கரமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அப்படியே பரட்டி போட்டா தானே தவிர, இல்லைன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ்னால 40% தாண்டது ரொம்ப கஷ்டம். அந்த 39-40% தான் வச்சுதான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே ஒரு கேப் இருக்கும், ஒரு கட்சிக்கு இவ்வளவுதான் வாங்க முடியும்னு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வாங்க முடியும். கலைஞருக்கே தெரியும், கலைஞரே ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு பண்ணதுனாலதான் உங்களுக்கு வந்தது. அதனாலதான் நான் திரும்பி சொல்றேன், 2016 மக்கள் நல கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சி வாங்கினாங்க.
பாமக ஆன்டி இன்கம்பன்சி வாங்கினாங்க. அதெல்லாம் ஒரே இடத்துக்கு போனா கூட பரவாயில்ல, அதே ஸ்பிளிட் ஆச்சு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கணிசமா 10% மேல இருக்கணும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விஜய் கிட்ட போகணும், கொஞ்சம் ஏடிஎம்கே கிட்ட வரணும். இது நடந்தாலே போதும். அது தவிர இந்த மைனாரிட்டி, ஆன்டி மோடி, அது இது இதெல்லாம் தான். ஆனா எந்த சீட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே சார், இன்றைய தேதியில் தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தால் யாருக்கு சாதகமாக இருக்கு களம்? 18% இருந்து 26% சொல்றேன் நானு. யாருக்கு? விஜய்க்கு. 18% இருந்து 26% போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? ஏடிஎம்கே will be hovering around 35, 36, 37. இவங்க வந்து ஒரு 20%, டிஎம்கே ஒரு 36%, 37%. ஸோ இந்த க்ளோஸ் எலெக்ஷன் ஏடிஎம்கே இருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது, அவ்வளோதான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, அதுக்கு எப்படி குஷன் பண்றது எப்படின்னு பார்க்கணும். ஓகே பிளஸ் ஓகே சார், எடப்பாடி as a chief minister candidate பாசிட்டிவ் இமேஜ்ல இருக்காரா நெகட்டிவ் இமேஜ்ல இருக்காரா? பாசிட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணணும். இந்த 3 மாசத்துல அவங்க பண்ண வேண்டியது பாசிட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணணும். அதாவது உண்மையை சொல்றதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. அம்மா உணவகத்தினால நான் இதை பத்தி டீட்டெயிலா பேச போறேன். அம்மா உணவகத்தினால ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு ரொம்ப மலிமையான விலையில சாப்பாடு கிடைச்சு. அது ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், மைக்ரண்ட் லேபரா இருக்கட்டும், தொழிலாளிப்பா, தினக்கூலி 10 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இல்ல. தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்க, லேப்டாப் கொடுத்தீங்க, கஜா புயலை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணீங்க. என்ன ஸ்கீம் அது? எல்லாம் பண்ணீங்க. எல்லாம் பண்ணது இது திரும்பி திரும்பி ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் தான் தந்தாரு. என்ன விடியல் அப்படின்னு அதையும் சொல்லணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணணும். பிளஸ் ஜெயலலிதாங்கிற இமேஜ ஜெயலலிதா ஒன்றும் மக்கள் ஃபர்கெட் பண்ணல. இன்னைக்கு மகளிர் ஓட்டு வரமாட்டேங்குது. மகளிர் ஓட்டு நீங்க எப்படி வர வைப்பீங்க? ஜெயலலிதாங்கிற அந்த இமேஜ பூஸ்ட் பண்ணணும், ஞாபகப்படுத்தணும். இது அம்மாவோட ஆட்சிங்கிறத பண்ணணும். அது பண்ணலன்னா கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், அட்வர்டைசிங் இதுல டாக்டரேட் பண்ணவங்க டிஎம்கே. பிஜேபி விட பெரிய ஆளுங்க. பிஜேபி ஆல் ஓவர் இந்தியா செமையா பண்ணுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சதர்ன் இந்தியாவில் வந்து பண்ண தெரியாது. அது லாங்குவேஜ் பேரியர். ஓகே, லாங்குவேஜ் பேரியர். நீங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, இந்த அரசியலை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால இதுல வந்து எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டா உண்டு. பிளஸ் அவங்க வருவார், விஜய் வருவார்னு இன்னும் தேவடா காத்துறதுக்கு தப்பு. ஓகே, விஜய் வந்தா நாங்க அடிப்போம், ஸ்வீப் அடிப்போம், பீகார் மாதிரி 200+. நீங்க என்ன சொல்லணும்? விஜய் வரலன்னா கூட நாங்க 200+ அடிப்போம். அவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. விஜய் தேவையில்லைன்னு 10 பேர் பேசணும். பட் அதை ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? ஏடிஎம்கே லைட்டா பண்றாங்களே, அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவசியம் இல்லையா? ஃபுல்லா பண்ணுங்க இறங்கி. விஜய் தேவையில்லை. ஒன்றும் இல்லை, எங்க அம்மா கிட்ட வந்து நீ வந்துட்டு முதல்ல அங்கதான் வந்து நின்று அந்த வீடியோ போட்டு காமிச்சாலே முடிஞ்சு போச்சு. கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது இது. ஆக்சுவலி ஏடிஎம்கே தான் ரொம்ப ஈஸியான வேலை, திமுக விடாது. சரி சார், எடப்பாடி சொன்னா அந்த ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு, அந்த மிகப்பெரிய கட்சி சீமானா இருக்குமா? விஜய் இல்லைன்னா சீமானா இருக்குமா? தெரியலப்பா எனக்கு. அவர் சீமானோ விஜய் தான் யோசிச்சு பேசிருப்பாரு. அது 2 பேருமே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். 2 பேரும் திரும்பி நான் சொல்றேன், நீங்க மெக்க வேண்டிய அலையன்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா சீமான் வந்தாருன்னா வந்து இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் போகும். அதுக்கு தேமுதிக கொண்டுவாங்க, கொண்டு வாங்க, பாமக கொண்டு வாங்க, முத்திரையர் சீட்டு கொடுங்க, முத்திரையர் அந்த ஆளுகள்லாம் பாருங்க, திருமாறனை கூட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் நீங்க பண்றதுதான் பெஸ்ட். சார், இப்போ பிஎம்கே தேமுதிகவை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரது என்டிஏக்கு இம்பார்ட்டன்ட் சார்? கூட்டணிக்குள்ள கொண்டு வருது நேத்தி கொண்டு வரணும். ஓகே சார், ஆஸ் யூஷுவல் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.